அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்று இறைவார்த்தையில் ஆண்டவர் கூறுகிறார், உலக செல்வத்தின் மீது நம்பிக்கை வைக்காதே, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாவம் செய்யும் போது ஆண்டவர் நமக்கு மன்னிப்பு கொடுக்கிறார். நாம் மனமாறி பாவத்தை விட்டு வெளியே வருவோம் என்று ஆண்டவர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் ஒருமுறை பாவம் செய்து அதற்கு எந்த தண்டனையும் கிடைக்காவிட்டால் ஆண்டவர் நம்மை மன்னித்து விட்டார் என்று நினைத்து மறுபடியும் பாவம் செய்யும் போது நமக்கு தண்டனை உண்டு. நம்முடைய தேவன் இரக்கமுள்ளவர் மட்டுமல்ல, அவர் சினம் கொள்பவரும் கூட. அவருடைய சினம் நம்மீது பொங்கி எழாதவாறு நாம் அதற்கு முன்பதாகவே நம்முடைய பாவத்தை விட்டு மனம் மாறி ஆண்டவரிடம் செல்ல வேண்டும். ஆண்டவர் நம்மை தண்டிக்கவில்லை என்றால் அவர் நாம் மனம் மாறுவதற்காக காத்திருக்கிறார் என்று அர்த்தம். அதனால் நாம் காலத்தை வீணாக்காது மனம் மாறி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். மேலும் இன்றைய நற்செய்தியில் நாம் பாவத்தை விட்டு அறவே விலக வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகிறார். நம்முடைய உடல் உறுப்புகள் நம்மை பாவம் செய்ய தூண்டினால் அதை வெட்டி விடுவது மேல், ஆனால் பாவம் செய்யக்கூடாது என்று ஆண்டவர் இயேசு கூறுகிறார். ஏனெனில் பாவத்தின் விளைவாக நரகத்துக்கு செல்லும் போது அங்குள்ள வேதனை மிகவும் கொடியது. அந்த வேதனைக்கு முடிவே கிடையாது. அங்குள்ள புழு சாகாது, தீ அணையாது. அப்பேற்பட்ட துன்பமான நிலைக்கு நாம் போகக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை பாவத்தை விட்டு விலகுமாறு கூறுகிறார். இதுவரை நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் சரி, அதற்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு இன்று முதல் நாம் பாவத்தை விட்டு தூய்மையான வாழ்வு வாழ நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. கடந்த இரவு முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து வழி நடத்தினீர் தேவனே. அதற்காக நன்றி தேவனே. இந்த புதிய நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, விடியற் காலையில் என் குரலை கேட்டருளும். வைகரையில் உமக்காக வழிமேல் வெளிவைத்து காத்திருக்கின்றேன் தேவனே. என்னுடைய குரலுக்கு செவிசாயும் அப்பா. இதோ என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்களுடைய குரலையும் கேட்டருளும் தேவனே. இதோ விடியற் காலையிலே அதிகாலையிலே உம்மை நோக்கி மன்றாடுகிறார்கள் அப்பா. அவர்கள் ஒவ்வொருவர் மீது இரக்கமாயிரும் தேவனே. அதிகாலையிலே உம்மை தேடுவோர் உம்மை கண்டடைகின்றனர். உம்முடைய பரிவையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்கின்றனர். ஆண்டவரே, இதோ இந்த அதிகாலை நேரத்திலே ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்கள் மீது இரக்கமாயிரும் அப்பா. அநேக பிள்ளைகள் பல்வேறு வேதனைகள்னால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அன்றாட உணவுக்கும் பிள்ளைகளுடைய படிப்புக்கும் கூட பணம் இல்லாமல் தவிக்கிற எவ்வளவோ ஏழை மக்கள் இருக்கிறார்கள் அப்பா. ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் கண்ணோக்கி பாரும் அப்பா. அவர்கள் மீது பரிவு கொள்ளும் தேவனே. அவர்கள் மீது இரக்கமாயிரும் அப்பா. எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி ஆண்டவரிடமிருந்தே உதவி வரும் என்று உம்மையே நம்பி இருக்கிறார்கள் அப்பா. நீரே அவர்களுக்கு உதவி செய்யும் ராஜா. அன்றாட தேவைகளை சந்தியும் தேவனே. அவர்களுடைய வேதனையை நீக்கி மகிழ்ச்சியால் அக்களிப்பால் நிரப்பும் அப்பா. எல்லா துன்பத்திலிருந்தும் விடுதலை கொடும் தேவனே. பொருளாதார முன்னேற்றத்தை கொடும் ராஜா. தேவையான வருமானத்தை கொடும் தேவனே. ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும் ராஜா. எல்லா வேதனைகளையும் எடுத்து போடும் ராஜா. துன்பத்தை எடுத்து போடும் ராஜா. உம்மீது நம்பிக்கை வைத்து இதோ இந்த அதிகாலையிலே உம்மை நோக்கி மன்றாடுகிறார்கள் அப்பா. அவர்கள் ஒவ்வொருவர் மீது இரக்கமாயிரும் அப்பா. குடும்பத்தின் அன்றாட தேவைகளை கூட நிவர்த்தி செய்ய முடியவில்லையே என்று தவிக்கிற தாய்மார்கள் இருக்கிறார்கள் அப்பா. தந்தைமார்கள் இருக்கிறார்கள் தேவனே. அவர்கள் ஒவ்வொருவர் மீது இரக்கமாயிரும் அப்பா. அவர்களுக்கு தேவையான பொருளாதார வசதியை செய்து கொடும் ராஜா. வேலையை கொடும் அப்பா. நல்ல வருமானத்தை கொடும் தேவனே. அப்படியே நீர் செய்கிற கிருபைக்காக நன்றி ராஜா. எல்லா துதிகான மகிமையுமாக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமீன். முதல் வாசகம் சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 1 முதல் 8. உன் செல்வங்களில் நம்பிக்கை வைக்காதே, எனக்கு அவை போதும் என சொல்லாதே. உன் நாட்டங்களுக்கும் வலிமைக்கும் அடிமையாகாதே. உன் உள்ளத்து விருப்பங்களை பின்பற்றாதே. எனக்கு எதிராய் செயல்படக்கூடியவர் யார் என சொல்லாதே. ஆண்டவர் உன்னை தண்டியாமல் விடமாட்டார். நான் பாவம் செய்தேன், இருப்பினும் எனக்கு என்ன நேர்ந்து விட்டது என கூறாதே. ஆண்டவர் பொறுமையுள்ளவர். பாவத்துக்கு மேல் பாவம் செய்யும் அளவுக்கு பாவ மன்னிப்பு பற்றி அச்சமில்லாமல் இராதே. ஆண்டவரின் பரிவு எல்லையற்றது. எண்ணற்ற என் பாவங்களை அவர் மன்னித்து விடுவார் என உரைக்காதே. அவரிடம் இரக்கமும் சினமும் உள்ளன. அவரது சீற்றம் பாவிகளை தாக்கும். ஆண்டவரிடம் திரும்பி செல்ல காலம் தாழ்த்தாதே. நாள்களை தள்ளி போடாதே.
ஆண்டவரின் சினம் திடீரென்று பொங்கி எழும். அவர் தண்டிக்கும் காலத்தில் நீ அழிந்து போவாய். முறைகேடான செல்வங்களில் நம்பிக்கை வைக்காதே. பேரிடரின் நாளில் அவற்றால் உனக்கு பயன் இராது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 41 முதல் 50. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழ செய்வோருடைய கழுத்தில் ஒரு எந்திரக்கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவதே அவர்களுக்கு நல்லது. உங்கள் கை உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். நீங்கள் இரு கையுடையவராய் அணையாத நெருப்புள்ள நரகத்துக்குள் தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கால் உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். நீங்கள் இரு காலுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். நீங்கள் இரு கண்ணுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் இறையாட்சிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது. நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது, நெருப்பும் அவியாது. ஏனெனில் பழிப்பொருள் உப்பால் தூய்மையாக்கப்படுவது போல் ஒவ்வொருவரும் நெருப்பால் தூய்மையாக்கப்படுவர். உப்பு நல்லது, ஆனால் அது ஒருபற்று போனால் எதை கொண்டு அதை ஒருப்புள்ளதாக்குவீர்கள்? நீங்கள் உப்பின் தன்மை கொண்டிருங்கள். ஒருவரோடு ஒருவர் அமைதியுடன் வாழுங்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.